அண்மை செய்தி. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகரை கைது செய்ய இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரரை கைது செய்ய தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. சேகரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். கரூர் மாவட்டம் தோரணக்கல் பட்டி மற்றும் குன்னப்பட்டியில் தனக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தனது மனைவி மற்றும் மகளை மிரட்டி மோசடியாக பத்திரப்பதிவு செய்துள்ளதாக கூறி வாங்கல் குப்பிச்சிபாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கரூர் காவல் நிலையம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவரது சகோதரர் எம்.ஆர். சேகர் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது சகோதரர் எம்.ஆர். சேகர் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அந்த மனுவில் இந்த புகார்கள் அனைத்தும் தவறானவை எனவும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்றைய தினம் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை சார்பில் வழக்கறிஞர் KMD முகிலன் ஆஜராகி தாங்கள் சொல்லும் நபருக்கு நிலத்தை விற்க வேண்டும் என எம்.ஆர். சேகர் மிரட்டியதாகவும் 60 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்திற்கு 95 லட்சம் ரூபாய் மட்டுமே தரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து விசாரணையின் தற்போதைய நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அதுவரை எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் எம்.ஆர். சேகரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்த நீதிபதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு காவல்துறை அழைக்கும் பொழுது ஆஜராகி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என எம்.ஆர். சேகருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு விட்டதால் முன்ஜாமீன் கோரிய அவரது மனுவை தள்ளுபடி செய்தும் நீதிபதி உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.